ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் பார்க்க போகிறது நெய் மைசூர்பா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப், பால் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன், சர்க்கரை 2 கப். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நெய் 2 கப் எடுத்துக்கோங்க. கீ மைசூர்பா பண்ணுறதுக்கு முதல்ல நெய்யை லைட்டாக உருக்கிக்கலாம். கொதிக்க விட வேண்டாம், லேசாக உருகுனா போதும். நெய் லைட்டாக சூடாகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கடலை மாவை கலந்து வச்சிடலாம். மைசூர்பா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லைன்னா தட்டு எடுத்து அதில் நெய் தடவி வச்சிடலாம். செஞ்சதுமே ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சு 1 கப் கடலை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்து 3 டீஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு எதுக்கு சேர்க்குறதுனா இந்த மைசூர்பா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இதுலேயே ஒரே 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் 2 கப் நெய்யில் 1 கப் நெய் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். செட் ஆகட்டும். மைசூர்பா பண்ணுறதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 2 கப் சுகர் இப்போ சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நாம் சேர்த்து சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை பாகு 1 கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை பாகு 1 கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், 1 கம்பி பதம் வந்ததுமே நம்ம கலந்து வச்ச கடலை மாவு கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கடலை மாவு கொஞ்சம் வேகட்டும். கடலை மாவு சேர்த்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மீதமுள்ள 1 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெந்து கெட்டியாகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். நாம் சேர்த்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்து மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உள்ளே வாங்கிட்டு நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. கடைசியாக மீதமுள்ள நெய்யை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு ட்ரேக்கு மாற்றிடலாம். மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். பால் மாதிரி வரணும். வெந்துருச்சு. உடனே ட்ரேக்கு மாற்றிடலாம். கிண்டிட்டு உடனே ட்ரேக்கு மாற்றிடுங்க. நல்லா இப்படி தடவி விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்ப்போம். ஆறட்டும்.
மைசூர்பா செட் ஆகிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். மைசூர்பா எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சாஃப்டான டேஸ்டியான நெய் மைசூர்பா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.